ஆமா. ஏன் இவ்வளவு காலதாமதம்? யாரை கேக்குறேன்? உன்னை பார்த்து கேக்குறேன். கேளு. நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டா? ஏன்டா காலதாமதம்? யாரை கேக்குற? என்ன கேக்குறேன்? என்ன கேக்குற? யார் கேக்குறது? நான் கேக்குறேன். கேளா? நான் வேண்டல நீ அச்சிங்க அடிக்கறா நீ. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அதே பாணி வந்து சொல்லுது. பாவி. ஏய், அப்பா அம்மா கம்பெனில சேரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயா வெள்ளவாசகாரே, பாத்தியார்கிட்ட ஓனர்கிட்ட சொல்லிக்கிறேன் நானு. என் பையனை ஒரு நல்ல கதாநாயகன் ஆக்கிக்கணும்னு நல்ல கனவு கண்டுக்கிறேன். பொம்பளை வாசகார பசங்களோட சேர்ந்து பப்புளு வாசகாரன். ஏய், கேட்ட கேள்விக்கு பதிலே என்ன கேட்டீங்க? ஏன்டா காலதாமதம் கேட்டேன். அத கேளா? என்ன கேட்டீங்க? ஆமா, கடையில இருந்து தவறக்கூடாதுன்னு தெரியும்ல. ஆமா, என்ன பண்ணுவீங்க? உங்க வேலை என்ன? அப்படி வாசிக்கார வேலை என்ன? எல்லா வேலையும் செஞ்சீங்களா? எடுத்து குட்டியா இந்த கோமாவில மன்னிக்கணுமா? மன்னிப்புன்ற வார்த்தையே அகராதிலே இடம் இல்லை. நாலு இருந்து தவறு செய்யக்கூடாது. சரி பாட்டும் கேட்ட கேள்வி பதில். ஐயா அரசாங்க வேலையா இருந்துங்க. அதான் முச்சார காலதாமதம். சரி பாட்டு படி. அடுத்து யாரும் சந்திப்பதை விட பலர் சந்திக்கிறோம். ஓடு. நம்மளுக்கு பழகல. அதெல்லாம் போட்ட உனக்கு தம்பி ஆளை பிடிக்கிறேன்னு பாக்குறியா? அவனை பொறியாடி அடிச்சா அப்படியே கோயிலுக்குள்ள அதான் நிமிடிக்கப்பா. குத்தி பாரு, குத்தி பாரு. யாரு வந்து நம்ம புடுங்கிட்டே தேவையில்லாத ஆணி நிறைய புடுங்கிறோம். குடிமக்களை வாழ்த்து போராட்சி புரியும் மற்றவரை உங்கள் வருகையை போன்ற படைத்தளபதி விஷயப்படி வழங்குகிறேன். வாழ்த்துங்கள். என்னுடைய மகன் அயல்நாடு சென்றவர் நாளை காய்கறி உதவுகிறார் செய்தி. நாடு இதோ கோலமாக இருக்கிறது. அனைத்து ஏற்பாடு சிறப்பாக முடிக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு சந்தேகம். நம்மளே செட்டி போடுறது பேண்ட் போறோம். அந்த பேண்ட் போட்டு செட்டி போடுறேன். ஒரு ஒரிஜினல் ஆட்டக்காரன் வந்தா இந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்காது. உன்னை அடிக்கல. நீ கம்பெனில வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. இன்னும் இந்த நாடகத்துறையை பத்தி தெரியலன்னா ஜென்மமா இருப்பேன். நாங்களா போட்டுக்கிறது இல்ல. நம்முடைய முன்னோர்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய ஆசான் ஏண்டா ஜாம்பவெல்லாம் இருந்துட்டு போனாங்க. நம்மளாம் எந்த மொழிக்கு அவங்க எல்லாம் ஒரு தளபதினா இப்படிதான் ட்ரெஸ் மாட்டணும், ஒரு கதாநாயகனா இப்படிதான் ட்ரெஸ் போடணும். வாங்கி சாவரிங்கள ஒரு பப்புளு வாட்சிக்கார பசங்க இவங்க இப்படிதான் போடணும் ஒரு விதிமுறை இருக்குது. அவன் சரியா போடாம கதாநாயகம் போறதுதான் போட்டு தனசேகர் சொல்லணும். ஐயா ஆனா மாத்தி போட்டு எப்படி சமாளிக்கிறோம்? ஒரு வில்லவாசகர் பெரியவர் கேட்டுப்பாரு யாரு எப்படி போடணும் ஒரு விதிமுறை இருக்குது. தெரியும் மச்சான். யாரு நாளை தாயகம் திரும்புகிறார். அவருடைய வருகையை இந்த நாடக விழா கொண்டாட சிறப்பான ஏற்பாடு. அது மட்டுமல்ல வீதி எங்கும் மாவிளை தோரணம் பண்ண விளக்குகள் தெரியுமா? நாளை ஒரு நாள் நம் நாட்டு மக்கள் யாருமே அடுப்பில் வீட்டில் அடுப்பே பற்ற வைக்க கூடாது. எல்லாரும் இடத்துல தண்ணி எடுத்து ஊத்து. செய்ய நல்ல புள்ளியா சரி. ஏன்னா இப்ப எல்லா இடத்துல கேஸ் தான் வச்சுக்கிறேன். அது குடிக்கிட்டு தீபிச்சு கொளுத்தி போட்டு ரொம்ப நல்லா அறிவின் சிகரமே ஐயா சொன்னானே அத்தனை பேருக்கும் அரண்மனையிலே அறுசுவை விருந்து ஏற்பாடு சிறப்பா இருக்கணும்.